இந்த வீடியோவில் மட்டன் மிளகு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 kg மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்து நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு கறி வேகணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா விசில்ஸ் கூட நீங்கள் விட்டுக்கோங்க பார்த்துட்டு. இப்போது அது கூலாகட்டும். ஒரு பேனில் எண்ணெய் இல்லாமல் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் 1 நிமிஷம் போல் வறுத்தா மட்டும் போதும், கருகாமல் வறுக்கணும். அதே பேனில் இப்போ 4 வரமிளகாய் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். அதுவும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும், கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்தா போதும். அடுத்தது எண்ணெய் இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அதே பேனில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இதை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்துட்டு போட்டுக்கலாம். அடுத்தது 20 போல் சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் எடுக்கலை, சின்ன வெங்காயம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது அது வதங்கட்டும். சைடில் நம்ம தேங்காய் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சா போதும். எந்த ஒரு ஜீரகம், மிளகு எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் தேங்காய் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது வேக வச்ச மட்டன் மட்டும் நம்ம எடுத்து இந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகணும். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அடுத்தது இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது மூடியை எடுத்துட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் 5 மினிட்ஸ் கழித்து. அடுத்தது தேங்காய் வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். கறி தண்ணியும் வந்து இருக்கும் இல்லையா வேக வச்சது, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுருவோம் நல்லா. இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், வரமிளகாய் பொடி வந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவும் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகணும். இதோட மசாலாஸ்லாம் இறங்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சேர்த்து இதையும் வந்துட்டு கொதிக்க வச்சுருவோம் ஒரு 5 நிமிஷம் போல். இப்போது உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் காரம்னு பெருசாக எதுவும் நான் சேர்க்கலை, மிளகோட காரம் மட்டும்தான் இதில் வந்து. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் இறக்கிடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு மட்டன் மிளகு கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆகியாச்சு. மிளகோட காரம் தான் வந்து இதில் இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் வந்துட்டு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து தாராளமாக ஒரு 3 பேர் வந்துட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.